தட்டுவானி சிரிக்கி தேவடியா இங்க பாரு, நாங்க தண்ணி ஊத்திக்கணும். என்ன இது நைட் ட்ரெஸ் மாமா? ஓகே, நாங்க தண்ணி ஊத்திக்கணும். தண்ணி ஊத்திக்கு தேவையானது என்னென்ன அப்படி சோப்பு 501 சோப்பு, அரப்புரண்டா, அதான் அரப்புண்டா, அரப்புரண்டா, அப்புறம் மஞ்சள் எடுத்து வந்திருக்கிறேன். சரி, எல்லாமே கொண்டு வந்துட்டேன். சோப்பு என்ன சோப்பு எடுத்துட்டு வந்தா? 501 சோப்பு எடுத்துட்டு வந்தேன். அது வேண்டாம், ஹமாம் சோப்பு எடுத்து. அது வேண்டாமா? சரி, இந்த அம்மன் சோப்பு. ஹமாம் சோப்பு, ஹமாம் சோப்பு. இது கொஞ்சம் கருப்பாகி போச்சு. அப்புறம் வேற என்ன வேணுமா பாத்துருக்குறேங்க. இது பார்த்து அந்த சோப்பு பார்த்து மத்தாலக்கார கொட்டையாடுமே தெரியுது. மத்தாலக்கார கொட்டை இவ்வளவு பெருசு இருக்குது. சரி, 1 2 3. என்னடி முக்கியமான சமாச்சாரத்தை மறந்துட்டு பாரு. முக்கியமான சமாச்சாரம் என்னடி எடுத்துட்டு வந்தா? மறந்துட்டு ஏண்டி என்ன மறந்துட்டு வந்திருப்பா? ஒரு பெண்ணு குளிக்கிறதுக்கு தேவையானது என்னென்ன? மஞ்சள், மஞ்சள், அரப்பு, சீவக்காய், ஷாம்பு, சோப்பு எல்லாமே இங்க இருக்குது. அப்புறம் என்ன? எல்லாம் இங்க இருக்குது. எதையோ மறந்து வச்சுட்டேன்னு சொல்றானே. எதை வச்சிருப்பான்னு தெரியல. ஒரு பெண்ணு, நானும் ஒரு பெண்ணு. நானும் பெண்ணா? என்ன பெண்ணுன்னு சொன்னா எனக்கு என்ன இருக்குது? எனக்கு பெண்ணுன்னு சொன்னேன். நீங்கள் பேசுவதே தெரியவில்லையே நீ ஒரு பெண்ணு. என்னடி மறந்துட்ட? தேடி போய் எடுத்து பார்த்து எடுத்து. என்னதுடி? பிளேடு. சுத்த பத்தமா இருக்கணுமாயா? புருஷனுக்காக மாங்கனி பூச்சி இருக்கிறீங்க. சுத்த பத்தமா பூஜை பண்ணாதான் புருஷன் ஆயில் நல்லா இருக்கும். அடி கொட்டு மஞ்சள் கொட்டு.
ஐயா கர்மா கர்மாந்திரமெல்லாம் நாதேரு முண்டை ஏண்டி ஒரு 2 ரூபா ஏண்டி ஒரு 2 ரூபா போட்டு பிளேடு வாங்க மாட்டேன் கரும் பிடிச்சவள இப்படிதான் காட்டுவியா? நீங்களும் என்னடி பொம்பளைங்களா? அதாவது எங்களுக்கு தண்ணி ஊத்தி மஞ்சள் தேய்ச்சி குளிச்சு எல்லாரும் பண்ணி விட்டில. நீ உட்காரு, நான் வருவேன். வரமாட்டேன், நீ உட்காரு. இது பத்திரமா வைங்க. எடுத்து கொடுங்க, நான் கொண்டு வைக்கிறேன். அதாவது இப்ப குளிச்சு நீராடி ஸ்நான பானங்கள் எல்லாம் செய்து முடிச்சாச்சு. இப்ப நம்ம எங்க போகணும்? எங்கடி போகணும்? இப்ப நம்ம சந்தகடிக்கு போகலாம்டி. இப்போது சிவன் பூஜைக்கு போக வேண்டும். ஆமா ஆமா. இதோ நாம் இந்த நதிக்கரையில கிருஷ்ணா நதிக்கரையில் நாம் சிவன் பூஜைக்கு போகலாம்னு போகும்போது அனைத்து பெண்களும் சந்தோஷமா சிரித்த முகத்தோடு ஆமா அதாவது பூஜைக்கு நாம் தயாராகி கொண்டிருக்கிறோம். உண்மைதான் அக்கா தங்கா இதோ அங்க பாருங்க. அண்டவா ஏனோ நல் பெண்ணாக பிறந்தனோ சிவன் பூஜைக்கு நாம போலாம் என்று போகும் பொழுது சிவன் பூஜைக்கு ஏதோ ஒரு பெண்ணாகப்பட்டவள் அழுது புலம்பு கொண்டு வந்திருக்கிறார். அவள் யார் என்று கண்டறிவோம். தாயே நீங்களும் என்னை போல் ஒரு பெண்கள் தான். எனக்கு வந்து அவையத்து காண்பீர்களா? அம்மா பெண் என்றால் பேயும் மனம் இறங்குமாமா. ஆமா கண்ணே. எப்படியா நான் சொல்றது? ஒரு பெண்ணை கண்டால் பேயும் மனம் இறங்கும். ஆமா. ஒரு பெண்ணோட மனசு இன்னொரு பெண்ணுக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க. சரி. ஒரு பெண்ணு கஷ்டத்துல இருக்கும் பொழுது எந்த பெண்ணாவது பார்த்து சந்தோஷப்படுவாங்களா? அந்த பெண்ணு அந்த அதாவது அந்த கஷ்டத்துல கொஞ்சம் பங்கெடுத்து அந்த கஷ்டத்தை தீர்த்து வைப்பா. அததான் பெண்ணு. இப்ப உள்ளூர்ல எடுத்துக்குவாங்க. ஒருத்தங்களுக்கு கடன் ஆகி போச்சுன்னு வச்சு என்ன பண்ணுவாங்க? 10 பொம்பளைங்க ஒண்ணு சேர்ந்து அந்த பொம்பளைக்கு லோன் எடுத்து தருவாங்க. கட்ட முடியல கூட எப்படியாவது முடிய புடிச்சிட்டா கட்டி போடுவாங்க. அது அப்பாற்பட்ட விஷயம். அப்படி இருக்க உனக்கு என்னம்மா கவலை? உன்னை பார்த்தா பூலோக பெண் மானிட பெண் போல தெரியவில்லை. பார்த்தா மிகவும் அழகில் சிறந்த மங்கையாக இருக்கிற தாயே யாரம்மா நீ? இதோ மேகலோகத்தில் வாழ்ந்து வரக்கூடிய மேகராஜ மன்னன் மேகலாவதிக்கு பிறந்த என் பெயரோ மின்னல் ஒளியால். உன்னுடைய பெயர் மின்னல் ஒளியால். உண்மைதான். சரி, மின்னல் ஒளியாக நான் இறந்தாலும் திருமணம் செய்து 5 ஆண்டு காலம் என் கணவர் மாளிகைக்கு வர கிடையாது. என்னது தங்கா? என்னக்கா அநியாயமா இருக்குது? ஏன்னா கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுதாமா.
கல்யாணமாயி 5 வருஷமா ஒரு புருஷன் வீட்டுக்கு வரலைன்னா அந்த பொம்பளை எப்படி இருப்பா? ஐயோ, நாளா ஒரு நாள் கூட புருஷலாம் இருக்க மாட்டேன் ஆயா. தங்கம் சற்று பொறுமையாக இரு. பிறகு 5 ஆண்டு காலம் கணவர் வரலைன்னு சொல்லி தந்தையாரத்தில் சொல்ல தந்தையார் சொன்னார் என்னவென்று? கட்டிய கணவர் வர வேண்டுமாக இருந்தால் ஆற்று மணலில் அரணார் வந்து செய்து சேற்று மணலில் சிவனாரம் செய்து 48 நாள் கௌரி விரதம் இருந்து விட்டால் கட்டிய கணவர் உன் மாலை தேடி வந்து விடுவார், கவலை வேண்டாம்னு சொன்னார். சரி, இதுவும் சரிதான். பெரியவர்கள் வாக்கு பெருமாளுடைய வாக்குன்னு சொல்லுவாங்க. ஆமா, உங்க அப்பா நல்லதுக்கு தான் சொல்லி இருக்கிறாரு. அதாவது கணவன் வரணும்னா 48 நாள் கௌரி பூஜை. கௌரி பூஜை ஏமா அப்படி கௌரி பூஜைன்னு இருப்பதை விட்டுட்டு இப்படி இங்க வாடாத திருமுக வாடி இருப்பதோட வந்த காரணம் என்னம்மா? அதுல இருந்துதாக்க வருது. என்ன வருகிறது? இதோ கௌரி விரதம் இருக்குன்னு சொல்லி நானும் பூஜை செய்தேன். சரி, 48 நாள் பூஜை, 47 நாள் பூஜை முடிந்தது. 48ஆவது நாள் பூஜையில சைலன்ஸ் சற்றேனு 3:45 நாளைக்கு இருக்கும் பொழுது என் கணவர் வந்து விட்டார். பல வருஷமா 5 வருஷம் வராத புருஷன் அன்னைக்கு 48 நாள் பூஜையில வந்துட்டாருனா, ஐயோ நானா இருந்தா சும்மா இருப்பேன்னு நினைக்கிறியா? பாயினா பாயுதா, தலவாணினா தலவாணினா, மெத்தனா மெத்ததா, பாலுனா பாலுதான், பழனா பழனா, கொஞ்சமா நஞ்சமா, குறைஞ்ச கவனிப்பா, கொஞ்சம் கவனிப்பா, எத்தனை கவனிச்ச அந்த மனுஷன் எப்படி தாங்கி இருப்பேன். என்னதான் சொல்ல வரேன்னு கேட்கலாம். கேள்வி ஏமா வந்தாருன்னு சொன்ன, அவருக்கு பாய் எடுத்து போட்டியா, பழம் கொடுத்தியா, பால் கொடுத்தியா, அவருக்கு என்ன கொடுத்த? அதுதான் எதுவும் செய்ய கிடையாது. ஏன்னா தந்தையார் சொல்லியிருக்கிறார், 48 நாள் பூஜை முழுவதாக முடிவதற்கு முன்பதாக மாலையிட்ட மன்னனே வந்தாலும் கண்ணால் கண்ணெடுத்து பார்க்க கூடாது, கட்டிய கணவரே வந்தாலும் கண்ணாலே பார்க்க கூடாதுன்னு சொல்லி தந்தையார் கட்டளை. சரி, ஒருவேளை கண்ணு திறந்து பார்த்து நமக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா கணவருக்கு ஆபத்து வந்து விடுவேன்னு சொல்லி நான் பூஜை கலைக்காமல் இருந்தேன். சரி, அப்பொழுது பார்த்தார் என் கணவர். இப்படி மனசார உட்கார்ந்துட்டு கண்ண முடியுது, உனக்கு நல்லா இருக்குதா? உன் ஜென்மத்துக்கு அடுத்து அதுதான் எப்படி உனக்கு பாப்பா அழுதுட்டு புறம்புறா? பாப்பா போறே பாத்தீங்க பாப்பா நியாயமா இருக்கு, உனக்கு அது நியாயமா இருக்குதா? பால் விட்டு போறீங்க. இதோ என்னடா செய்வது, சில பூஜை கலைத்து விட்டால் ஆபத்து வந்து விடுவேன்னு சொல்ல பூஜை கலைக்காம இருந்தேன். அப்பொழுது பார்த்தா கட்டிய கணவர் வந்த பிறகு கைலேச பூஜை தேவையான்னு சொல்லி கணவர் கோபம் வந்து விட்டது. இதோ இந்த கைலேசன் சிலை வச்சு நீ பூஜை செய்வதால உனக்கு கணவர் வந்தது தெரியாமல் போனதுன்னு சொல்லி அந்த சிவலிங்கத்தை காலால் எட்டி உதைத்தார். யார்? உன்னுடைய கணவரா? சிவசிவா. ஆமா, அந்த தெய்வத்தை காலால எட்டி வரைக்கும் போனாரா? உண்மைதான். பிறகு எட்டி உதைத்த கண் விழித்து பார்த்தேன், பூஜை கலந்து விட்டது. யாரோ எவரோ தெரியலையே இப்படி பூஜையை கலைச்சிட்டாங்கன்னு சொல்லி கொஞ்சம் கோபத்திலே இப்படி பிடிச்சி ஒரு தள்ளு தள்ளன. பிறகு என்ன ஆனது? தள்ளி விட்டியா? அப்படி தள்ளன. என் கணவருக்கு தெரியாது. சரி, தள்ளி விட்ட உடனே அருகிலே இருந்த வச்சிர துணியிலே பட்டு அவர் மண்டையாகப்பட்டது உடைந்து விட்டது. பிறகு மண்டை விடுத்த மனப்பாவியை இப்பேற்பட்ட அழகோட பேரோட வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி கோவித்து கொண்டு எங்கேயோ சென்று விட்டார் என் கணவர். அநியாயமா இருக்குது. ஒரு 3:45 நாளைக்கு ஒரு ஆம்பளனால பொறுக்க முடியாதாக்கா? அதானே. சிவன் பூஜை முடிந்த பிறகு இந்த அதாவது சரச உல்லாசம் வைத்துக் கொள்ளக்கூடாதா? சொல்லு பார்க்கலாம். சிவன் பூஜை, சிவன் எப்பேற்பட்டவரு? இந்த உலகை காக்கும் கடவுள் அல்லவா? என்ன அப்படி ஒரு ஆம்பளைக்கு ஒரு புத்தி, என்ன அப்படி பொம்பளை மேல ஒரு ஆசை எடுத்து போகுது அந்த மனுஷன்? இதெல்லாம் நல்லா இருக்குதா? சொல்லு பார்க்கலாம். தப்பா சரியா? தப்பு தானே, அப்படி பண்ணக்கூடாது தானே? அப்படியேப்பட்ட அந்த பாவி யாரா இருப்பாரு? ஏமா சரி, நீ செய்தது சரிதான். அந்த மனுஷன் தான் ஒரு ஆத்திரத்துல வந்துட்டாப்புல அதாவது சொல்லிட்டு போயிட்டாரு. சரி, நீ அவர் யாரு, எந்த நாட்டு மண்ணு சொல்லு, நாங்க எப்படியாவது பேசி நாங்க சேர்த்து வைக்கிறோம். ஆமா, அப்படியா? ஆமா, நம்ம நாயை வச்சு பேசிக்கலாம் விடு. குறையை தீர்த்து வைப்பீர்கள் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அதனால அவர் பேர் சொன்னால் நீங்கள் என்ன சேர்த்து வைப்பீர்கள். அவரு நீ மேலோகத்து மங்கை, நீ மின்னலொலி. ஆமா, அவர் மேலோகமா? அவர் பூலோகத்தை சேர்ந்தவர். பூலோகம்னா நமக்கு வேலை சுலபமா போயிருச்சு. எப்படி என்ன சொல்றது? சரி, அவர் எந்த நாட்டை ஆண்டு வராரு? இதோ அவர் எல்லாரும் உங்களுக்கும் தெரிஞ்சவர் தான். எங்களுக்கு தெரிஞ்சவரா? அவர் எந்த நாட்டை ஆண்டு வருகிறார்? அஸ்தினாபுரத்தில் ஒரு பகுதியாக வாழ்ந்தக்கூடிய இந்திர பிரசவத்திலே வாழ்ந்து வருகிறார்கள். அஸ்தினாபுரம்னா எங்களுடைய நாடுதான். ஆமா, அந்த சண்டால எங்க நாட்டிலேயே இருக்கிறான். எங்க நாட்டுல இப்படியாப்பட்டவன் இருக்கலாமாக்கா? அவனால மருந்து வச்சு கொள்ளணும் உன்னோட சேர்த்து. அம்மா, அஸ்தினாபுரத்துல இருக்கிறான்னு சொல்றேன். அவருடைய குலம் என்ன? சரியான சந்திர குலம், கோடு தவறாத குருகுலத்திலே பிறந்த பரம்பரை.
ஏண்டி சரியான சந்திர குலமாக கோடு தவறாக குருகுலமாமா. ஆமா அந்த சந்திர குலமும் குருகுலமும் நம்ம தானே. ஆமா சரி நம்ம இதுல வேற யாராவது இருப்பாங்க. எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அதுதானே காளி போவோம். சந்திரகுல வம்சத்திலே பிறந்தவர்களிலே பாண்டவ புதல்வர்கள் என்று சொல்லக்கூடிய 5 பஞ்ச பாண்டவர்களிலே பாண்டவர்னா எங்க வீட்டுக்காரர் தான் பாண்டவர். அதுல யாரா இருப்பார்? சரி இந்த நாட்டுல எத்தனையோ அண்ணன் தம்பி 5 பேர் இருப்பாங்க. நம்ம புருஷமார் மட்டும் தான் இருப்பாங்க. சரி ஆமா ஆ 5 பஞ்ச பாண்டவர்களில் 2 இளையவர், 2 மூற்றவர், நடு பிறந்தவர், 11 பெயர், 12 அழகு, 32 லட்சணங்கள் பொருந்திய ஆண் அழகு படைத்த மன்னன் அர்ஜுனரையே ஐயோ போச்சு அண்ணா போச்சு. நான் என்ன ஆம்ப மசாலக்காரரு தங்கா ஏண்டி தங்கா யா என்னாச்சு? ஏன் இப்படி? ஏண்டி கூட தேவடியா? அந்த புருஷன் யார் தெரியுமா? யாரு? நம்ம புருஷன் தாண்டி அவளுக்கு புருஷன். ஐயோ நான் சோறு இல்லாத கூட இருந்துருவேன்னு அக்கான புருஷன் இல்லாத இருக்க மாட்டேன்னு. என் புருஷன் தோற வரும்போது நான் தூக்கி வச்சு நிப்பனே. ஆலாத்தியா நான் எட்ட வரும்போது என் புருஷனுக்கு நான் எடுத்து வச்சு நிப்பனே. ஐயோ இல்லைங்க அதே ஆலாத்திதான். ஐயோ நான் மெத்தையில படுத்தாலும் ஒத்தையில ஒரு நாள் படுக்க மாட்டேனே. அவ வீட்டுக்கு போன புருஷன் என் வீட்டுக்கு வந்து இருந்தா ஐயோ நான் பாலுன்னு பாத்துருப்பனா, நான் பழம்னு பாத்துருப்பனா. இந்த தேவடியா வீட்டுக்கு போய் எதுக்கு என் புருஷன் அப்படி கேட்காதே தங்கா. ஐயோ 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 அக்கா ஏன் இப்படி அழுவுற? பேசுங்க தேவடியா பேசுங்க. ஏன் இப்படி அழுவுற? என்ன ஆச்சு? நம்ம புருஷனான கல்யாணம் பண்ணிட்டாரு, நம்மளுக்கு தங்கச்சின்னு நம்ம ஏத்துக்கலாம். அத எரிடி ஏண்டி அவ எங்கத்து மூளை எங்கத்து பேடையோ தெரியல. அவ நம்ம புருஷன கல்யாணம் பண்ணிட்டு நம்ம தங்கச்சி இங்க வாடி. உனக்கு உங்க அக்கா எங்க அக்கா கூட பொண்டையில மாட்டுது அக்கா உனக்கு. அப்புறம் உனக்கு 5% ஒரு புருஷன் போனா இன்னொரு புருஷன் கூட வாழ்ந்துக்குவேன். நான் வச்சிருக்கிறது ஒண்ணு கண்ணியக்கண்ணு வச்சிருக்கிறேன். தெரியுது அடிக்காதரி. ஒன்னான ஒலிக்கு ஒரு மலை பந்தல அண்ணால ஒலி சின்ன பந்தலாமா? பேசி வாடி என்னடி பேச பெருசு போட்டு கவலைப்படாத. கதை சொன்ன மாதிரியா எல்லா புருஷன் கரகொச்சு ஆடுறா, என் புருஷன் தொப்பு வச்சுட்டு ஆடுறானாமா. வேதனைக்கு வேப்பலை வேலைக்கு ஒரு மாப்பிளையாமா. அரைப்படி ஆரியத்தை அணைச்சுக்கிட்டு அதுக்கு கிடைச்சுக்கிட்டு வந்ததாமா. திருட்டோடு சம்சால திட்டம்பட்டியில பஞ்சாங்க பார்க்க போனால பழனி மலையில இந்த மானுகட்ட ஓலி என் நட்டுக்கட்ட சக்கலாத்தி, என் நாடு மாதிரி சக்கலாத்தி, என் அழிஞ்சு போன சக்கலாத்தி, அப்படி கோழிக்கண்ணு சக்கலாத்தி, என் திருட்டோடு சக்கலாத்தி, என் நரிக்கண்ணு சக்கலாத்தி, என் யானைக்கண்ணு சக்கலாத்தி, என் திட்டம்பட்டி திருட்டோலி, என் மானகட்ட ஓலி, என் ஒப்பன ஓலி. நீ நல்லா இருப்பியா? என் மத்தாலக்காரன ஓத்த புண்டை நல்லா இருப்பியா? அண்ணா ஆமா நானே அண்ணா அண்ணா பாப்பா என்னமா பாச்சு? அண்ணா நான்
என்னாம எதும்பே நீதான் என்னவும் அண்ணா எனக்கு பல்ல வயக்காடு எங்காமலி பல்ல வயக்காடு அண்ணா என் பங்காளி வெஜியமோ என் பங்காளி இருந்திருந்தா உன்னை படுக்க வச்சு ஓத்திருப்பா பங்காளி அதுக்கிட்ட இருப்பாங்களா யாரு சேர்த்து எதுக்குடி இப்படி ஒப்பேர் வச்சுட்டு இருக்க பொறுமையா இரு கேட்கறாரு என்னடி கேக்குற பொறுமையா இரு என்னடி கேக்குற பொறுமையா இரு ஐயோ நான் புரசலாம் இருக்க மாட்டேனே இருடி ஐயோ நான் புரசலாம் இருக்க மாட்டேன்னா என்ன பண்ணுவேன் நானு ஐயோ ஆயா நான் புரசலாம் ஒரு நாள் இருந்தது இல்லையே நான் எங்க போவையா புரசனுக்கு ஐயோ 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 நான் என்னாமே ஐயோ யாயா அது நல்லா இருக்கு சக்காத்தி ஐயோ ஐயோ நல்லா கேளக்கா ரொம்ப நாளா வீட்டுக்கு வர நல்லா நீயே நாய்த்து கேளு 5 வருஷமா நல்லா கேளக்கா 5 மாசம் 5 வருஷமா புருஷன் வீட்டுக்கு வரல ஒரு பொம்பளை நம்ம என்னக்கா பண்ணிருக்கணும் அந்த மனுஷன் வராத மனுஷன் வந்திருக்கிறாருன்னா நிக்கிற கூட மறந்து மெய் மறந்து நம்ம கூட இருக்கணும் தெரிஞ்சு போச்சு எனக்கு அப்பயே தெரிஞ்சிருச்சு 5 வருஷமா நம்ம வீட்டுக்கு வராத புருஷன் இனிமேட்டு எவ வீட்டுக்கு போக கூடாதுன்னு சொல்லி இந்த தேவடியா இந்த மைக்கட்ட சக்கலாத்தி இந்த நார்மல் சக்கலாத்தி ஓரமா விட்டு தேவடியா இந்த நாசமா போற தேவடியா ஏ பொளப்பியே கெடுத்துடா ஏய் வாடி என்ன வாயில்லாத பூச்சி நானு வாயில்லாத பூச்சி பாத்துக்கோங்க என்ன நான் வாயில்லா இந்த புடவை வார ஒண்ணு எடுறா சாப்பிடுறா என்ன ஒருத்தருக்கு பாவம் நினைக்க மாட்டாயா நானு வாய் பேசுறே வாய் இல்லாத பூச்சி என்ன ஏமாத்திட்டு போயிருவாளுங்க இங்க வாடி அடிக்காதா ஏய் கருவாச்சி ஏதாவது பேசிட்டுனா வடவடையா எடுத்து கடை அக்காடி மாப்பிள்ள பேசுறோம் அல்லலையே குத்தி போடுவாங்க நான் கேட்கற நாயத்துக்கு பதில் நான் கேட்கற கேள்விக்கு பதில் சொல்லணும் எத்தனை வருஷமா புருஷன் வீட்டுக்கு வரல 5 ஆண்டு காலம் 5 வருஷமா புருஷன் வீட்டுக்கு வரல உங்க அப்பா என்ன சொன்னாரு கௌரி விரதம் இருக்க சொன்னா கௌரி விரதம் ஆத்து மணல் எடுத்து அரணார் உண்டு செய்து அரண் போட்டு செய்யணும் சொன்னாரா சேர்த்து மணல் எடுத்து சிவன் பூஜை செய்ய சொன்னாரா ஆத்து மணல் எடுத்து அரண் பூஜை செஞ்சையா சேர்த்து மணல் எடுத்து சிவன் பூஜை செய்ய செஞ்சையா அந்த பூஜை செஞ்சாரு இல்ல புருஷன் வந்தாரா வந்தாருல்ல வந்த புருஷனை என்னடி செய்யணும் கணவரை பார்க்க வேண்டும் பாத்தியா எவளாவது பேசுறவள வாய் திறந்து எவளாவது பேசிடுவீங்க என்னை பத்தி உங்க எல்லாத்துக்கும் தெரியும் எவளாவது பேசிட்டு மயத்தறுத்து மானவங்க பட்டு சக்கலாத்தீங்களா ஏண்டி பாடிங்க யாரு இந்த மனுஷன் எழுப்புனா எனக்கு இருக்கிறதுக்கு அனத்தம் வந்துடும் அதனால இந்த மனுஷன் எழுப்ப கூடாது தூங்கு சாமி ஒரு வீட்டுல அப்படின்னா கஷ்டம்னா 10 பேருக்கு முச்சம் இருக்கிறாங்க ஒரு ஆள் தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க அந்த மாதிரி கணக்கில் வச்சுக்கிறேன் என்னடி கேக்கலையாடி வாய் திறந்து ஏண்டி என் புருஷன் இப்படி மண்டி உடைச்சு போட்டிய இல்ல நல்லா இருப்பியா என்ன குற்றம் செய்தேனக்கா
என்னை பார்த்தால் பேயும் மலமிளகும் கல்யாண மனசும் கரைன்னு சொல்லுவாங்க. ஆமா, இவங்களெல்லாம் பெண்களே கிடையாது. அப்ப சொன்னேன் ஒரு பெண்ணரசம் ஒரு பொண்ணுக்குதான் தெரியும்னு சொன்னேன். ஆமா, இல்லன்னு சொல்லல. இப்படி போட்டு அந்த அடிக்கிற மனசு ஒரு 5 நிமிஷம் பொறுத்து இருந்தா பரவாயில்ல அப்ப சொன்னேன். இப்ப நமக்குன்னு வரும்போது தாண்டி நமக்கு வயிறு வாயெல்லாம் பத்திக்கிட்டு எரியுது. ஐயோ, இந்த போன மனுஷன் எங்க போனாருன்னு தெரியல, எவகிட்ட போனாரு எங்க போனாருன்னு தெரியலையா. ஐயோ பொறுமையா இரு. ஐயோ எனக்கு ஐயோ பிரஷர் ஏறுதுடா. டேய் காமாலி டேய் புண்ட வாயா. ஐயோ தேவடியா ஓளு ஓளு கத்துறேன். ஐயோ எனக்கு நெஞ்சு வலிக்குதுடா. டேய் அப்பா, ஐயோ நெஞ்சு வலிக்குதுடா எனக்கு. ஐயோ ஐயோ என்ன பண்ணிட்டோம்? அக்கா, டேய் என் முகத்து முன்னாடி நிக்காத. எனக்கு நின்ன எனக்கு ஆத்திரமா வருது. நீ உனக்கு ஆத்திரம் வந்து எனக்கு மூத்தர் வருதுல முண்டை. போய் விட்டுட்டு வரேன். அங்க பொறுமைப்படாத. அவளும் நம்ம மாதிரி ஒரு பொறுமையா வெண்ணுதானா? நீ இந்த பக்கம் வா. நீ இந்த பக்கம் போடி. அவளை அடிச்சு கொண்டுதான் ஓடி போ. பாரு அடி கருவா ஓடி. என் முகத்துல முழிக்க கூடாது. இந்த இடத்துக்கு ஓடி போயிரு. ஓடி ஓடி வந்துட்டீங்க. மாவளை நடக்கிறதே வேற. நானே வாயில்லாத பூச்சி. அது பொம்பளையும் கிடையாது. மலை பஜ்ஜேரிங்காயா. பெண்களோட மனசு பெண்களுக்கு தெரியல. நீ நாசமா போவடி. நீ அத்த நாசமாவடி. உருப்படி இல்லாத போவடி. உனக்கு புத்து வைக்கும், உனக்கு புழு வைக்கும். நீ கட்டையில போவ, நீ வேதியில போவ. நீ நாசமா நீரால வச்சுட்டு நீ புறத்த வந்தாலும் கொலைய மட்டும் புறத்த கட்டி பிடிச்சி கட்டுல படுக்கிறது விட்டுட்டு பூத்து போட்டு மாட்டுது உனக்கு. ஐயோ, பெண்கள் கிட்ட போய் சொன்னா நம்ம குறையை தீர்த்தால் நம்ம குறையை தீர்த்து விடுவாங்க, கணவரோடு சேர்ந்து விடலாம். ஆமா, அப்படின்னு மனதிலே நினைத்து வந்தேன். இவர்களும் சித்திரவதை செய்து விட்டார்கள். என்ன பண்றது? என்ன செய்வது? என்ன பண்ணலாம்? நமக்கு யார் இருக்கிறாங்க? யாராயா இருக்கிறாங்க? ஆண்டவா, அறிந்தும் அறியாததற்கும் நமக்கு ஆபத்தை காப்பதற்கு யார் இருக்கிறா? இதோ பெண்ணாக பிறந்து விட்டோம். கணவர் இல்லாத நம்ம இனிமேல் வாழ முடியாது. சரி, கணவருக்காக கௌரி விரத பூஜை இருந்தோம். கௌரி விரத பூஜை இருந்தோம். கணவர் வந்தும் கணவரோடு சேர முடியாமல் போய்விட்டது. 5 ஆண்டு போன கணவர் இதுக்கு மேல நம்ம கிட்ட சேராம போனா நமக்கு பங்கம் வந்து நேர்ந்து விடும். ஆமாமா, ஊர் மக்கள் எள்ளி நகைப்பார்கள், ஏளினும் பேசுவார்கள், பார்த்து சிரிப்பார்கள். ஆமா, கொஞ்சம் பேச போறேன். முக்கியமான கதை எடுக்கிறேன். கொஞ்சம் பொறுமையா இருப்பாங்க. ஆச்சா சொல்ல ஒரு 1 மணி நேரம் இருக்கு. அதனால பார்த்து சிரிப்பார்கள், பரிகாசம் பேசுவார்கள், பார்ப்போர் எல்லாம் நகைப்பார்கள். அக்கா தேங்க போக்குறது போங்க. இப்பதான் கொண்டு போறேன். 10 நிமிஷம் சாமி அதனால அவயமென்று வந்து அவயத்தை காக்க முடியாத பாவியாக இருந்தாலும் இந்த பெண்கள் எல்லாம் பாஞ்சாலைக்கா தவிர மற்ற பெண்களும் அடித்து சித்திரவை செய்தாங்க. ஏன்னா அவளுக்கு தெரியும், ஒரு பெண்ணோடு வந்து பெண்ணுக்கு தெரியுமா? தெரியும். அவள் நம்மளை ஏதாவது அனைத்து இன்பத்தில் துன்பத்திலிருந்து காப்பாற்றி இப்பேற்பட்ட இடத்திலிருந்து நம்ம காப்பாற்றி விட்டான் அக்கா. அதனால அவள் சொன்ன பிரகாரம் நமக்கு இருப்பது யார்? அண்ணன் கோபால கண்ணன். மாடல் நெச மாடல் இவ்வளவு நேரம் அமைதியா இருந்தாங்க.
மின்னல் ஒளி மின்னல் போனா அந்த ஆம்பளை போய் கொள்றீங்க ஒரு மணி நேரம் பேசுறேன் இங்க இருக்குதா அக்கா என்ன சுருக்கணும் தக்காளி பொட்டில போல குசம் காலேஜ் நேரமா குசம் ஒரு தக்காளி பொட்டில தீனி போயிடுது அதனால பறந்தாமல் அழைப்போம் தங்களுடைய திவ்ய திரு பாதங்களுக்கு சரி மின்னல் ஒளியால் பாதத்தை என் பாயத்தை மனிதபடியா என் சுக சேமத்தோட வாழ்ந்துற பாயம்மா இருந்தாலும்
வாடாத திருமுகம் என்று வாடி வதை கொண்டிருக்கக்கூடிய காரணங்கள் என்ன? அண்ணா, அறிந்தும் அறியாததை போல் தெரிந்தும் தெரியாததை போல் எல்லாம் சொல்றீங்களே. ஆமா, கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் கருவில் இருக்கும் சிசுவையும் ரத்திச்சு காட்சிக்கக்கூடிய சரி பரந்தாம கண்ணனுக்கு தங்களுக்கு எதுவும் தெரியாதா? உண்மைதானம்மா. நான் பட்ட துன்பங்கள் அனைத்தும் தாங்கள் அறிவீர் என்று நான் அறிவேன். தங்கா, அண்ணா, இது நாள் வரைக்கும் வராத அந்த அர்ஜுனாகப்பட்டவன் வந்தான் என்று நீ கவரி பூஜை செய்து கொண்டிருந்தாய். ஆமா, அதனால அவனை தேலை மண்டு அடித்து விட்டாய். உண்மைதான். உண்மைதானே? அதனால இந்த அளவுகோடு உன்னுடைய மாளிகைக்கு வரமாட்டேன், 11 அழகோடு 12 லட்சத்தோடு அப்படின்னு மாளிகைக்கு வரமாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு போயிருக்கிறான். கோபம் செய்து கொண்டு எங்கேயோ சென்று விட்டார். சென்ற கணவரை நான் எப்படி பார்ப்பதுன்னு சொல்லி. தங்கா, பயப்படாது. அண்ணா, இந்த ஆயனருக்கு வர அஞ்ச வேண்டாம். பரந்தாமா, தங்கா, நீங்க சொல்வதெல்லாம் சரிதான். உங்களைப் போலவே உங்களுக்கு உண்மைதாக அமையும் என்று அக்காமார் எடுத்து நான் குளக்கரைக்கு போனேன். ஆமா, கணவரை அடித்த பாவின்னு சொல்லி நான் அடிமையில் அடி வைத்து நாட்டை விட்டு தொடர்ந்து விட்டார்கள். அப்படியா? என்ன செய்வதுன்னு தெரியாம தங்கா, இறுதி முறையாக பகவானை பார்த்து அழைப்போம், அவயமென்று பார்த்து அழைத்து அவயத்தை காத்தால் பார்ப்போம், இல்லை என்றால் பகவான் பதத்தில் மடிவோன்னு சொல்லி உங்களை அழைத்தேன் கண்ணா. தங்கா, மின்னலொளி, பயப்பட வேண்டாம். நீ எப்படி அழுது கொண்டு இருந்தாயோ அதே போல அவங்களை அழுக செய்கிறேன். உன் கணவனை கொண்டு வந்து நான் அச்சாத்துகிறேன். அம்மா ஆகட்டும், புறப்படுகிறேன் இப்போ. சொல்லக்கூடிய பலவிதமான மலர்களை பறித்து வந்து உங்களுடைய பாதத்திற்கு இந்த அருங்கிலி பாஞ்சாலியும் நாகக்கண்ணையும் சுபத்திரையும் உங்களை பாதத்தை வணங்குகிறோம். அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த ஆத்தான் சரியில்லை ஒன்றாக சேர்ந்து இன்னைக்கு என்ன பூஜை பண்ணிட்டு இருக்கிறீங்க? மாங்கல்ய பூஜை செய்து கொண்டிருக்கிறோம். சரி, மாங்கல்ய பூஜை செய்வது எதற்காக? தாலி பாக்கியம் நிலைக்க வேண்டும். ஆமா, கட்டிய கணவனுக்கு மாலையிட்ட மணவாளனுக்கு எந்த ஒரு குறையும் ஏற்படக்கூடாதுதான் மாங்கல்ய பூஜை செய்வது. ஆமா, ஆனா இந்த மாங்கல்ய பூஜை செய்வதற்கு முன்பதாகவே எங்களுடைய மாங்கல்யத்திற்கு ஆபத்து வந்ததுன்னா தெரியாதது எதுவும் இல்ல. நடந்தது, நடக்க போறது, நடந்து கொண்டிருப்பது அனைத்தையும் அறிந்தவர்கள் அறியாம கண்ணே. அந்த சண்டாளி மின்னலொளி செய்து சதியால என் கணவன் மண்டை உடைத்து விட்டார். மனப்பாவியை இனிமேல் மாலி தேடி வரமாட்டேன்னு கோபம் கொண்டு போனவரு எங்க போனாரு ஏது போனாருன்னு தெரியல. எங்களிடத்துல வந்து சொன்னா, நாங்க வாயில்லாத பூச்சி, நாங்க எதுவுமே சொல்லல, நாங்க ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஐயோ, எங்க வீடு சண்டை போட்டுக்கிட்டு சைலன்ஸ் இருந்தாலும் உங்களுடைய மனமாகப்பட்டது. உனக்கு உங்க அவளை, எனக்கு எங்க அவளை. தங்கா, உனக்கு விலையை போச்சு, எனக்கு என் புருஷன் காணும். தங்கா, பயப்பட வேண்டாம். இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய வார்த்தை மனதை இந்த அர்ஜுனாகப்பட்டவர் உண்ணப்படாத மேனி வண்ணப்பட்டவிட்டது, காயப்படாத மேனி காயமாகி விட்டது. அப்படி என்று அர்ஜுனாகப்பட்டவன் அம்மா அவன் சாக போய்கொண்டிருக்கிறான். இந்த மங்கையால் வாழ்வதேனோ
இந்த மணவாளனை இழந்து இந்த மங்கைமார்கள் நாங்கள் எப்படியெல்லாம் வாழுவோம்? இந்த கணவனை பிரிந்து இந்த பெண்கள் நாங்கள் அனைவரும் எப்படி வாழ்வோம்? ஆமா, அர்ஜுனன் மாண்டு மடிந்து விட்டா அவர் திருமணம் செய்த 9 மனைவிமார்களும் விதவை கோலம் அணிந்து வந்தா. சரி, வீதியில வந்தா எங்களை பார்ப்பார் பரிகாசம் பேசுவாங்க, எள்ளி நகைப்பாங்க, ஏராள பேசுவாங்க. நாங்க வெள்ளை சீலை கட்டி நாங்க வீதியில போவதா கண்ணா? எங்களோட அருமை உனக்கு தெரியுதா இல்லையா? எங்க அண்ணனுக்கு தான் கோயிலுக்கு தான் எல்லாமே தெரியுது அண்ணா. அண்ணா அண்ணா ஏனம்மா இதோ நான் ஆசைப்பட்டு உங்களை இடத்துல மறமுடித்தேன். அப்படி இருக்கும் பொழுது நான் கணவர் இல்லாம ஒரு பொழுதும் இருக்க மாட்டேன். அப்படி சொல்றீங்களே, கணவர் என்னங்க ஆனாரு? ஒரு கணவன் இல்லாத பூமியில இனிமேல் இந்த கன்னி பெண்கள் நாங்க வாழ மாட்டோம். கணவனே மடிந்த பிறகு நாங்க மட்டும் ஏன் உயிரோட வாழணும்? உண்மைதான். உடனடியாக அக்னி யாகம் செய்து அந்த அக்னி யாகத்துல நாங்க எல்லாரும் சேர்ந்து விரிச்சு கூட்டிட்டு தான் நாங்க உயிரையே நாங்க விட போறோம். பார்த்தாயா? அவரு அர்ஜுன மேல ஆசைப்பட்டாப்லே இதோ பார்த்தாயா? உன்னை எப்படி ஆனால் அடித்து அழுக வைத்தார்களோ அதே போலவே அனைவர்களும் அழுது கொண்டிருக்கிறார். பார்ப்போம். வானவ சாவல அண்ணா, இருந்து பிரயோஜனம் இல்ல. வானவ சாவல அவரு எதுக்கு கூப்பிடுறாரு? அர்ஜுனோட அருமை அவருக்கு தாண்டி தெரியும். நாங்க சாவறோம், குதிரை சாவலாம். தங்கா, அஞ்ச வேண்டாம். எதற்காக எங்களை வரவழைத்தீங்க? இந்த அர்ஜுனாபட்டவர் மண்டை உடைத்து விட்டான் என்று, ஆனால் சாகதான் போறான்னு சொன்ன தவிர நான் செத்து போன்னு சொல்ல. போட கருவாயா, எவ்வளவு கொழுப்பாத்தி அந்த மனுஷனுக்கு. என் புறம் செத்து போயிட்டான்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டு நாங்க சாவலாக ஒரு செத்துருந்தேன் நான் பண்றது. நான் ஒரு வாயில்லாத பூச்சி செத்துருந்தா என்ன ஆகுறது? என் புறம் எது என்ன ஆகுறது? தங்கா தங்கா, அண்ணன் மரியாதை இல்லாம பேசாத. ஆமா, அப்படியே எங்க அக்காவை தொல்லான்னு பாக்குற நீ. கூந்தல் பார்த்தா வச்சுக்கா, கூந்தல் பார்த்தா என்னோட அழகு தூருக்குள்ள இருக்குதா. தங்கா, இப்படியாக இருந்தாலும் இந்த அர்ஜுனாகப்பட்டவன் உங்களை இடத்திலே கொண்டு வந்து சேர்த்த வேண்டும் என்றால் எனக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும். அண்ணா, என்ன என் கணவர் உங்க இடத்துல சேர்ப்பதா இருந்தா சத்தியம் செய்யணுமா? ஆமா அண்ணா, நான் சொன்னபடி நாங்க சொன்னபடி நான் கேட்கிறேன் என்று ஒரு சத்தியம் செய்ய வேண்டும்.
நீங்கள் என்ன சொன்னாலும் சரி நாங்கள் அதன் பிரகாரம் நடந்து கொள்கிறோம் என்று உங்கள் கை மீது சத்தியம் செய்கிறோம். அண்ணா, இதோ இந்த சந்திர குலத்திலே வாக்கப்பட்ட இந்த பெண்கள் அனைவரும் நீங்கள் என்ன சொன்னாலும் உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம். இதோ சத்தியம். சத்தியம். கையில் வைக்கணும். எங்க அண்ணன் ஒரு குசுமுகாரக்கா எதாவது எப்படி வேணா திருப்புவாப்புல. அண்ணா நல்லது வேணுமா வேண்டாமா? வேணும். அப்படி வை. ஆயா சத்தியம் பண்ணலாமா? ஓய், என் குடும்பத்துக்கு எடுத்த குசலக்காரியே நீதான். சத்தியம். சத்தியம். திருப்பி தூக்கிட்டு தான் இருக்குது. சத்தியம். பயப்பட வேண்டாம். நீங்க என்ன சொன்னாலும் அந்த வார்த்தையை மீறாத அக்ஷரமே அப்படியே கேட்கிறோம். இது உங்க மேல சத்தியம். என்னதான் இருந்தாலும் ஒரு மண்ணுக்கு ஒரு துரோகம் செய்தாலும் ஒரு வெங்காயம் ஒரு மண்ணுக்கு ஒரு துரோகம் செஞ்சாலும் ஒரு பொண்ணுக்கு துரோகம் செய்யக்கூடாது. ஆனா கல்யாணம் செஞ்சு வந்து எத்தனை வருஷம் ஆகுது? 5 ஆண்டு. மின்னலுடைய கல்யாணம் செஞ்சு 5 வருஷம் ஆகுது. ஆமா, இந்த 5 வருஷமாக அண்ணா இந்த 5 வருஷ காலமாக ஒரு பெண்ணோட வீட்டுக்கு போகலன்னா சரி எந்த பொண்ணு தான் கம்மியா இருப்பா. அதனால பயப்பட வேண்டாம். நானும் அப்படித்தானே நினைச்சேன். சரி, ஒரு பெண்ணுக்கு மண்ணுக்கு துரோகம் பெண்ணுக்கு துரோகம் செய்யக்கூடாதாமா. நானும் அப்படித்தான் மனசார நினைச்சேன். ஆனா உன் தங்கச்சி சுபத்ராக்க பாரு கூட பிறந்தவ வாய் என்னமா வாய் அடிக்கிறாங்க. பாவ எத்தனை வார்த்தை பேசி அவளை கொண்டுட்டா தெரியுமா? அடிமேல அடி அடிச்சானா, அடிமேல அடி வச்சானா. நான் வாயில்லாத பூச்சி ஒரு வார்த்தை கூட நான் பேசல. பயப்பட வேண்டாம். உன்னுடைய கணவன் உன்னிடத்துல வந்து சேர வேண்டும் என்றா அவன் என்னன்னு சொல்லிட்டு போயிருக்கிறான். ஒரு பொண்டாட்டி இருந்தா தானே அந்த பொண்டாட்டி வீட்டுக்கு போவான் நல்ல முறையா. அவனுக்கு 11 பொண்டாட்டி, 10 பொண்டாட்டி. அந்த 10 பொண்டாட்டி இந்த பொண்டாட்டி இல்லைன்னா அந்த பொண்டாட்டி, அந்த பொண்டாட்டி அந்த பொண்டாட்டி இல்லைன்னா இந்த பொண்டாட்டி அப்படின்னு நினைச்சிட்டு அவன் போயிருக்கிறான். சரி, அதனால அந்த மின்னலாளி வீட்டுக்கு போன பிறகுதான் என் வீட்டுக்கு வரணும்னு யாருமே வீட்டுல இடம் கொடுக்காம இருந்தா அர்ஜுனாகப்பட்டவன் நிச்சயமாக வருவான். அம்மா எப்படி 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 யார் வீட்டுக்கு வந்தாலும் விடக்கூடாது. மின்னலோலி வீட்டுக்கு போன பிறகு என் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு பிடிச்சி அனுப்பிடுங்க. அந்த அர்ஜுனன் கண்டிப்பாக வருவான். அங்க போய் தான் அவன் மண்டையை உடைச்சு விட்டா. மறுபடியும் அவன் வீட்டுக்கே போக சொல்ற. ஏன்னா அவங்க வேண்டாம். அதாவது என்னைக்கு இல்லாம ஒரு கணவர் வீட்டுக்கு வந்தானா வீட்டுக்கு வர சொல்லி விருது வைப்பாங்களா இல்ல வீட்டு விட்டு முடுக்குவாங்களா? அப்படி இல்ல. அதே கோபத்துல நானே அவனை கொண்டு இருப்பேன். காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம்? சிவனாகப்பட்ட சிவலிங்கத்தை அந்த சிவனையே காலில் எட்டு வச்சுட்டான். ஆமா, அந்த பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது உதைக்கிறது ஒண்ணுதான், என்ன உதைக்கிறது ஒண்ணுதான். அப்படிங்களா? ஆமா. அதனாலதான் இப்பயே பாத்துருப்பீங்க. அந்த கோபத்துல இப்பயே பாத்துருப்பீங்க. என்ன அப்படி சொன்னதுக்கு 2 பேரும் எப்படி வாய் பேசுறாங்க. அவ வந்தப்ப 2 பேரும் எப்படி பேசி அடிச்சிருப்பாங்க. நான் எப்படி அமைதியா இருக்கிறேன் நானு. உன்னை பத்தி எனக்கு தெரியுமே. அதனால நீங்க பயப்பட வேண்டாம். சொன்ன மாதிரியே எங்க வீட்டுக்கு வந்தா யாரு வீட்டுக்கு வந்தாலும் மின்னலொலி வீட்டுக்கு போயிட்டு எங்க வீட்டுக்கு வந்தா இடம்னு சொல்லிடுறோம். ஆமா, அத சொல்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை நாங்க பண்ணிக்கிறோமே. அது பண்ணவன் அங்கேயே நின்னுக்குவானு கம்மனு அவன் போக மாட்டான் தங்கா. அதனால சீக்கிரமாக சத்தியம் செய்து இருக்கிறோம். யாரு வந்தாலும் அர்ஜுனா யாரு வீட்டுக்கு வந்தாலும் இடம் விடாம மின்னலொலி வீட்டுக்கு மட்டும் போக சொல்லுங்க. நான் அர்ஜுனா கூட்டி வந்து விடுறேன். அப்படியா? ஆமா, அண்ணா. சரி, உள்ளதா விடக்கூடாது, உள்ளதா விடக்கூடாதுங்கிற. ஆமா, ஒரு மொத்தமாவது கொடுத்துக்கிட்டா தங்கா எந்த வேலையும் தொடர்றதுக்கே விடக்கூடாது. இன்று இல்லை, நாளை வந்த பிறகு பார்த்துக் கொள்ளலாம். பார்ப்போம். ஆனால் ஆகட்டும் வரும். சரி,